வணக்கம். இந்திய அரசியலில் குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்குள் தற்போது பெரும் புயல் வீசத் தொடங்கியுள்ளது. மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் கூறிய ஒரு வாசகம் டெல்லி வரை அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. நான் ஒரு ராகுலியன் அல்ல. மணிசங்கர் ஐயரின் இந்த ஒற்றை வாசகம் காங்கிரசின் உட்கட்சி பூசலை மீண்டும் ஒருமுறை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. கேரளாவின் திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற ஒரு சர்வதேச கருத்தரங்கில் பங்கேற்றபோதுதான் மணிசங்கர் ஐயர் இந்த சர்ச்சை கருத்துக்களை முன்வைத்தார். அந்த நிகழ்ச்சியில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை வெகுவாக பாராட்டிய ஐயர், இடதுசாரி அரசு மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று கணித்ததுதான் காங்கிரஸை கொந்தளிக்க வைத்தது. காங்கிரஸ் மேலிடம் உடனே இந்த கருத்திலிருந்து விலகி நின்றது. ஐயர் கூறுவது கட்சியின் கருத்து அல்ல, அது அவரது தனிப்பட்ட விருப்பம் என்று விளக்கம் அளித்தது. ஆனால் மணிசங்கர் ஐயர் சும்மா இருக்கவில்லை. கட்சி தன்னை கைவிட்டதை எதிர்த்து அவர் மிகவும் ஆவேசமாக பதில் அளித்தார். நான் ஒரு காந்தியவாதி, நேருவியன் மற்றும் ராஜீவியன், ஆனால் நான் ராகுலியன் அல்ல என்று அவர் தனது அரசியல் அடையாளத்தை மிகத் தெளிவாக வரையறுத்தார். ராகுல் காந்தி தன்னை ஒரு கட்சி உறுப்பினராகவே மறந்துவிட்டார் என்று அவர் கூறியது ராகுலின் தலைமை மீது அவருக்கு இருக்கும் அதிருப்தியை வெளிப்படுத்தியது. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபாலை அவர் கடுமையாக சாடினார். ஒரு ரவுடியை சர்தார் பட்டேல் நிலைக்கு உயர்த்துவதாக அவர் வர்ணித்தார். அனுபவம் இல்லாத நபர்களை கட்சி தலைமைக்கு நெருக்கமாக வைத்திருப்பது காங்கிரசின் வீழ்ச்சிக்கு காரணம் என்பது ஐயரின் நீண்டகால குற்றச்சாட்டாக உள்ளது. செய்தி தொடர்பாளர் பவன் கேரா மீது தனக்கு எள்ளளவும் மரியாதை இல்லை என்றும் அவர் ஜெய்ராம் ரமேஷின் ஒரு கருவி மட்டுமே என்றும் ஐயர் கூறினார். கேரள காங்கிரஸில் உள்ள தலைவர்கள் ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்வதை சுட்டிக்காட்டிய அவர், இது எதிர்வரும் தேர்தலில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என எச்சரித்தார். யுடிஎஃப் கூட்டணிக்குள் ஒற்றுமை இல்லை என்றும் அதனால் பினராயி விஜயன் மீண்டும் எளிதாக வெற்றி பெறுவார் என்றும் அவர் ஆருடம் கூறினார். இந்தியா கூட்டணியை வலுப்படுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினால் மட்டுமே முடியும் என்றும் ராகுல் காந்திக்கு அந்த ஆளுமை இல்லை என்றும் அவர் மறைமுகமாக கூறினார். சசி தரூரை கொள்கையற்ற பதவி வேட்டையாளர் என்று அவர் விமர்சித்தது கேரள அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சசி தரூர் மோடிக்கு ஆதரவாக செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் வரலாற்றில் நேருவும் போஸும் கூட காந்தியை எதிர்த்தார்கள், ஆனால் அப்போதைய தலைமை அதை அனுமதித்தது என்று அவர் ஜனநாயக மாண்பை சுட்டிக்காட்டினார். தற்போதுள்ள தலைமை மாற்று கருத்துக்களை ஏற்க மறுக்கிறது என்றும் இது காங்கிரசின் அழிவுக்கே வழிவகுக்கும் என்றும் ஐயர் மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்தார். மணிசங்கர் ஐயரின் இந்த கருத்துக்களை பாஜக தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தத் தொடங்கியுள்ளது. காங்கிரசின் நிலைமையை கண்டு பாஜக தலைவர்கள் எள்ளி நகைக்கின்றனர். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் இடையே கேரளாவில் ஒரு ரகசிய உடன்பாடு இருப்பதை இது காட்டுகிறது என்று கூறினார். சோனியா காந்தி இவரை கட்டுக்கடங்காத பீரங்கி என்று ஒருமுறை கூறினார். அதை வழிமொழிவது போலவே ஐயரின் தற்போதைய செயல்பாடுகள் உள்ளன. கட்சியிலிருந்து நீக்கினால் அதை தான் மகிழ்ச்சியுடன் வரவேற்பதாகவும் அதன் பிறகு உண்மைகளை இன்னும் உரக்கப் பேசுவேன் என்றும் ஐயர் சவால் விடுத்தார். பொதுமக்கள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் ஐயரின் இந்த கருத்துக்கள் கலவையான விமர்சனங்களை பெற்று வருகின்றன. சிலர் அவரை துணிச்சலானவர் என்கின்றனர். தேசிய அளவில் காங்கிரஸ் தலைமையில் உள்ள இந்தியா கூட்டணிக்கு இது ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. தோழமை கட்சிகளும் இதனால் அதிருப்தியில் உள்ளன. வரவிருக்கும் தேர்தல்கள் காங்கிரசின் தலைமைக்கும் மணிசங்கர் ஐயர் போன்ற அதிருப்தி தலைவர்களுக்கும் ஒரு பெரிய பரீட்சையாக அமையும். இந்த உட்கட்சி மோதல் எங்கே போய் முடியும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள். நன்றி.